நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். வால் நட்சத்திரம் தொடர். இயல்பாக நாம் உங்களிடம் சொல்வது என்னவென்றால், இந்த வால் நட்சத்திரம் பற்றி விஞ்ஞானிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம். பொதுமக்களுக்கு பல்வேறுபட்ட அபிப்பிராயமும் கருத்துக்களும் இருக்கலாம். தியானம் பண்ணுகிறவர்களுக்கு உள்ளேயும் இந்த வால் நட்சத்திரம் பற்றி ஒரு தேடுதல் இருக்கலாம். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த வால் நட்சத்திரத்தை பற்றி சொல்வதோ, ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கதை மாதிரி, ஒரு கற்பனை வடிவத்தில் உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் என்பது நம் நோக்கம் இல்லை. வால் நட்சத்திரம் என்பது ஒரு உயர்ந்த செயல், ஒரு உயர்ந்த சக்தி. இந்த வால் நட்சத்திரம் மாதிரி உயர்ந்த நிறைய செயல்களுக்கு வெவ்வேறு தோற்றங்கள், வெவ்வேறு பெயர்கள் கூறப்பட்டுள்ளது. ஒரு கூர்மையான ஒரு இறை தோற்றமாகவே அந்த வால் நட்சத்திரம் பிரகாசிக்கப்படுகிறது. இந்த பிரகாசம் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டுமென்று நினைக்கும் போது அதுவே தோன்றுகிறது. அதுவே அந்த யுக மாற்றத்திற்கு பெரும் காரணமாக இருக்கிறது. அவதாரம், ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் தோன்றுகிறார்கள் என்று சொல்வதை வெளிப்படுத்துவது இந்த வால் நட்சத்திரமே. இந்த வால் நட்சத்திரம் ஒரு ஆமை வடிவத்தில். இதை நீங்கள் உருவமாக பார்க்க வேண்டுமென்றால் பார்க்கலாம். ஆமையை இறை தோற்றத்தோடு, யோக செயலோடு, தியான செயலோடு ஒப்பிட்டு கூறுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வால் நட்சத்திரம்தான். இந்த வால் நட்சத்திரம் ஒரு தியான வடிவத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி செயல்படும் என்றால், ஒரே நேரத்தில் 3 பிரகாச ஒளிகளை அது பிரதிபலிக்கும். ஒரு மனிதருடைய தலையில் பிடரியில் பிரகாசத்தையும், நெற்றிப்பொட்டில் அதே பிரகாசத்தையும், தலையின் உச்சிப்பகுதியில் அதே பிரகாசத்தையும் இது ஏற்படுத்தும். இந்த 3 வடிவத்தன்மைகள் வால் நட்சத்திரத்தை குறிக்கும். இது ஒரு ஆகாய தத்துவம் என்று இதற்குப் பெயரிடலாம். தியானத்தில் பிடரியில், நெற்றியில், தலை உச்சியில் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை வால் நட்சத்திரம் என்றே அழைக்கப்படலாம். நம் பழைய காலங்களில் ஒரு நாட்டில் ஒரு ராஜ்யத்தில் மாற்றம் நிகழப்போவதோ, ஒரு தெய்வீகமான ஒரு குழந்தை பிறக்கப் போகிறதோ, இதெல்லாம் அறிகுறியாகச் சொல்லப்பட்டதோ, காட்டப்பட்டதோ எல்லாமே இந்த வால் நட்சத்திரமே. நிறைய காலகட்டங்களில் இந்த வால் நட்சத்திரம் தன்னுடைய பிரகாசமான சக்தியை நிறைய மனிதர்களுக்கு அளித்திருக்கிறது. அதே வால் நட்சத்திரம் அதுவே நேரடியாக வந்து ஒரு அவதாரத்தையும் நிகழ்த்தியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு காலகட்டத்தில்தான் நாம் இப்போது இருக்கிறோம். இந்த வால் நட்சத்திரத்தின் தாக்கம் நேரடியாக இப்போது பூமிக்கு வந்திருக்கிறது. ஒரு பெரும் மாற்றத்தை அது நிகழ்த்தும். சமீபத்தில் நம் மேற்கு தொடர்ச்சி மலைக்குச் சென்றிருந்தோம். அங்கே நம் இந்த வால் நட்சத்திரத்தைப் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாக்கிக் கொடுக்கப்பட்டது, தியான வடிவத்தில். இன்னொரு இரகசியத்தையும் இந்த வால் நட்சத்திரம் நமக்குக் காட்டிக் கொடுத்தது. அது மிக முக்கியமான ஒரு அரிய தகவலாக இருந்தது. தன்னாலேயே அதை அறிகின்ற வாய்ப்பை அது ஏற்படுத்திக் கொடுத்தது. தென்னிந்தியாவில் உள்ள ஒரு மலை, இந்த உலகத்தில் எல்லா மலைகளை விட அந்த மலை வேறு வடிவத்தில் இருக்கிறது. அப்படி என்ன வடிவம் என்றால், அந்த மலை ஒரு தன்மையில் செயல்படுகிறது. ஒரு தன்மை என்றால் ஒரு காற்றில் மட்டும் செயல்படுகிறது. இந்த உலகம் என்றாலும் ஆண் பெண் என்றாலும் 2 தன்மைதான். ஒன்று பகல் இரவு, மற்றொன்று ஒரு ஆண் பெண். இந்த ஆண் பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்றாலும் அவர்களுக்கு 2 காற்றுகள் கிடைக்கப் பெறுகிறது. சந்திரத்தன்மை கொண்ட ஒரு காற்றும், சூரிய தன்மை கொண்ட ஒரு காற்றும் கிடைக்கப்படுகிறது. அதேபோலதான் பகல் என்பதிலும் சூரிய தன்மை கொண்ட ஒரு காற்றும், சந்திரத்தன்மை கொண்ட ஒரு காற்றும் கிடைக்கப்படுகிறது. இரவிலும் அதேபோல சந்திரத்தன்மை,
சூரிய தன்மை கொண்ட காற்றுகள் கிடைக்கப்படுகிறது. ஒரு தியானம் மேற்கொள்கிறவர்கள் 2 காற்றும் மாறி மாறி அவர்களுக்கு கிடைக்கப்படும். பெண்ணாக இருப்பவர்களுக்கு சந்திரனுடைய காற்று அதிகமாக கிடைக்கப்படுகிறது. அதே வேளையில் அந்த பெண்ணுக்கு சூரியனுடைய காற்றும் கிடைக்கப்படுகிறது. ஆனால் சந்திரனுடைய காற்றின் அளவை விட பாதியாகத்தான் கிடைக்கப்படுகிறது. ஒரு ஆணுக்கு சூரியனுடைய காற்று அதிகமாக கிடைக்கப்படுகிறது. அதன் அளவை விட பாதியாக சந்திரனுடைய காற்று கிடைக்கப்படுகிறது. ஒரு ஆணுக்குள் ஒரு பெண் தன்மையும் ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆண் தன்மையும் இயற்கையாகவே கிடைக்கப்படுகிறது. தொடர்ந்து தியானத்தை மேற்கொள்பவர்களுக்கு அந்த சந்திர காற்றும் சூரிய காற்றும் இரண்டும் சமமாக கிடைக்கும். அதை ஒரு பெரிய அனுபவமாக ஞானத்தினுடைய பிரகாச நிலை என்று கூறப்படுகிறது. இந்த சரி சமமாக 2 காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்கப்படுகிறது. இரண்டும் ஒரே சமம். அப்பொழுது அந்த செயல் வடிவம் ஒரு நிலை பெறுகிறது. முழு பெண்ணாகவும் அவரால் செயல்பட முடியும். முழு ஆணாகவும் அவரால் செயல்பட முடியும். ஆண் பெண் இல்லாமலும் அவரால் செயல்பட முடியும். இதை படிக்கிறவர்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 காற்றும் சமன் பெற்றால் ஒரு ஆணே பெண்ணாக செயல்பட முடியும். அந்த பெண்ணே மீண்டும் ஆணாக செயல்பட முடியும். அந்த ஆண் பெண் இல்லாமலும் செயல்பட முடியும். அப்ப இந்த 2 தன்மைகள்தான் பூமியோட சுழற்சி எல்லா வடிவத்திற்கும் காரணமாக செயல்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த தென்னிந்தியாவிலுள்ள அந்த மலை ஒரு தன்மையில் மட்டுமே ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரை செயல்படுகிறது. அந்த 2 தன்மை கொண்ட காற்றுகள் அந்த மலையில் கிடைக்கப்படவில்லை. இதை எமக்கு துல்லியமாக காட்டியது வால் நட்சத்திரம். இப்போ சமகாலத்தில் இந்த மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கிறது. அது ஒரு சிவலிங்கத்தையோ ஒரு உருவமுள்ள சிலைகளையோ வெவ்வேறு வடிவத்தில் பிரதிஷ்டை செய்து வைத்து தியானம், வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மையமாக கூறுவது பல பிறப்புகளில் ஒரு லிங்கத்தை வைக்க வேண்டும் என்று போராடியிருக்கிறார்கள். இந்த மலையில் அவருடைய உடலை விட்டுவிட்டு மீண்டும் பிறந்து வந்து இந்தியா முழுக்கச் சுற்றி இந்த மலையில் எனக்குரிய இடம் என்று தீர்மானித்து அந்த உடலை விட்டவர் நான் தான் என்று சொல்லி அந்த லிங்கத்தை வைக்கப் போராடியவன் நான் தான் என்று சொல்லி அவர்களே வாய் வார்த்தையாகவும் எழுத்து மூலமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே லிங்கத்தை அங்கு வைத்து பெரும் பணிகளைச் செய்து இலட்சக்கணக்கான மக்களுக்கு இறை போதனைகளை வழங்கிக் கொண்டு ஒரு தலைவன் போல் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வால் நட்சத்திரம் நம்மிடம் கூறியது, ஒரு தன்மை கொண்ட காற்றை வைத்து இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த ஞானத்தையும் பெறவோ அடையவோ முடியாது. அதற்கு உதாரணமாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீ பார்த்துக்கொள் என்று வால் நட்சத்திரம் நமக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. இந்த வால் நட்சத்திரம் எவ்வளவு மாற்றத்திற்குரிய செயல் வடிவம் என்பதை இதை நீங்கள் எப்பொழுது படித்தாலும் நிச்சயமாக வருங்காலங்களில் அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த வால் நட்சத்திரத்தை வைத்து யாரும் எந்த பரப்புரையும் செய்துவிட முடியாது. நம்பகத்தன்மையான அது ஒரு இறை பிரகாசம். உண்மையான இறை தேடுதல் உள்ள தியானம் பயில்பவர்கள் உங்கள் அருகாமையில் ஒரு பெரும் வெளிச்சமாக இந்த வால் நட்சத்திரம் இருக்கும். அந்த வால் நட்சத்திரமே மரணமில்லாத பெருவாழ்வு கொண்டது.